யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வியால் புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. இது தொடர்பாக இந்த நேரத்தில் பேசுவதற்காக நம்முடன் திராவிட பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த புதிய சர்ச்சை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் திராவிட இயக்கங்கள் இதற்கு கண்டனங்களை பதிவு செஞ்சு வராங்க. உங்களுடைய பார்வை என்ன? பெரியார் இயக்கங்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க? பெரியார் அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலுக்கு பெரியார் இயக்கங்கள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சு வராங்க. எதற்காகனா இந்த தேர்வுல பெரியார் பெயருக்கு பின்னாடி சாதி பெயர் இடம்பெற்றிருக்கிற காரணத்தால இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த இருக்கிற ஆட்சியாளர்கள் பிரிவுவாதம் செய்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டதில்லை. பிரிவுவாதம் செய்வதும் பெயரை மாற்றுவதும் அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படி ஒரு அரசியலை செய்யக்கூடிய இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சியில் ஒன்றிய அரசினுடைய தேர்வில் சுயமரியாதையை தொடங்கியவர் யார் என்று கேட்டால் பெரியாருடைய பெயரோடு நாயக்கரை சேர்த்தது அவர்களுடைய புத்தியை காட்டுகிறது. இதிலே பெரியாரை நேசிக்கிற பெரியார் இயக்கங்களினுடைய நிர்வாகிகள் கண்டனத்தை தெரிவித்தது கூட நியாயமானதுதான். ஆனால் நீ இப்படி நாயக்கர் என்கிற பெயரை சேர்த்தாலும் தந்தை பெரியார்தான் என்பதை எல்லோரும் அறிவார்கள். அதே நேரத்தில் நான் இதிலே கண்டனத்தை தெரிவிக்க விரும்பவில்லை. என்ன காரணம் என்றால் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய காலகட்டத்தில் ராமசாமி நாயக்கர் என்றே பெரியார் அழைக்கப்பட்டார். தமிழ்ச்செந்தல் திருவிக்கா அவரை கல்யாண சுந்தர முதலியார் என்றும் வரதராஜலு நாயுடு என்றும் அன்றைக்கு 3 தலைவர்களும் சாதி அடையாளத்தோடு அழைக்கப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள். ஆகவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லுவதில் அவர்களுடைய திரிவுவாதம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்றாலும் அதை ஒரு குற்றமாகவோ குறையாகவோ நாஞ்சில் சம்பத்துங்கிற நான் கருதவில்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு நாஞ்சில் சம்பத்.